கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இன்றைக்கு காலை வாசித்ததான வேத பாட பகுதி. இரவுக்கரவு ஜெபத்திலும் அதே வேத பாடம் தான் வாசிக்கப்பட்டது. அந்த வேத பாடத்துல இருந்து கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 34:20 வாசிக்கிறேன். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. ஆம், இந்த சங்கீதம் 34 சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு அழகான வார்த்தை வருகிறது, காப்பாற்றுகிறார் என்ற வார்த்தை. காப்பாற்றுகிறார். ஆம், நம்ம என்ன வேலை செய்கிறார்? அவருக்கு என்ன வேலை இருக்கிறது? ஆண்டவர் செய்யக்கூடிய பணி, ஆண்டவர் செய்யணும்னு சொல்லக்கூடிய வேலை ஏதாவது இருக்குதான்னாக்கா, அவர் வேலை இல்லாதவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அவர் நிறைய வேலைகளை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் செய்கிற வேலைகளை விட ஆண்டவர் செய்கிற வேலை ஏராளம். ஒன்று, பறந்து காக்கிற பட்சியை நம்மை காக்கிறார். இரண்டாவது, உறங்காமல் சுத்திரம் தூங்காமல் விழித்திருந்து பாதுகாக்கிறார். மூன்றாவதாக, பாதம் கல்லில் இடராதபடி கைகளில் ஏந்தி கொள்ளுகிறார். நான்காவதாக, சுத்திரம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். ஐந்தாவதாக, ஜீவனுள்ள தேசத்திலே நாம் குடிகொண்டு இருக்கத்தக்கதாய் அவரே நம்முடைய வாழ்நாளை நீடித்திருக்கிறார். ஆறாவதாக, கர்த்தர் நல்லவே, நமக்கு கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கடந்த காலத்தில் கொடுத்த வசனங்களை நிறைவேற்றுகிறார். இப்படி ஆண்டவர் செய்கிறவைகள் என்ன என்று கேட்டால், அதை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு நீண்ட நெடிய சூத்திர வரிசையாய் மாறும். இப்படி ஏராளமான வேலைகளை செய்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் செய்கிற அந்த வேலையிலே, அந்த பணியிலே ஒன்றுதான் இந்த சங்கீதம் 34:20 சொல்கிறது, அவர் காப்பாற்றுகிறார். தேவனுடைய வேலையில ஒன்று என்ன? உங்களையும் என்னையும் நம்மையும் அவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப எல்லாரையும் காப்பாற்றுகிறாரா? சுத்தம் எல்லாரையும் காப்பாற்றுவது மட்டும்தான் ஒரு வேலையானாக்கா கிடையாது. 4 விதத்தினரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுது. அந்த 4 விதத்தினர் யாருன்னாக்கா, சங்கீதம் 34:20 சொல்லுகிறபடி, முதலாவது, நீதிமான்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இரண்டாவதாக, சங்கீதம் 146:9வது வசனத்தின்படி அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார். மூன்றாவதாக, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி பரிசுத்தவான்களை அவர் காப்பாற்றுகிறார். நான்காவதாக, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி செம்மையானவர்களை காப்பாற்றுகிறார். ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறவர்கள் 4 பேர். ஒருவர் நீதிமான், ஒருவர் பரதேசி, ஒருவர் பரிசுத்தவான், ஒருவர் செம்மையாய் நடக்கிறார். இந்த 4 பேரை தேவன் காப்பாற்றுகிறார். அதுல முதலாவதாக இந்த சங்கீதம் 34:20 சொல்லுது, அவர் நீதிமான்களை காப்பாற்றுகிறார். ஏன் நீதிமானை காப்பாற்றுகிறார் என்று சொன்னா, அந்த 19வது வசனம் சொல்லுகிறது,
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். நல்லா கவனிக்கணும். பாவிகளுக்கு துன்பம் வருவதாக வேதம் சொல்லவில்லை. நீதிமானுக்கு தான் துன்பம் வருகிறது. நல்லவன் என்று நாம் பார்க்கிறோமோ, யாரை நாம் நினைக்கிறோமோ, அவர்கள் ஏதாவது ஒரு துன்பத்தின் வழியில தான் போய்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்திற்கு சாலமோன் காலத்திலே, சாலமோன் சிறுவனாய் இருந்து வாலிபத்தை அடைந்து அப்பதான் ராஜ பதவி ஏற்றிருக்கிறார். அந்த ராஜ பதவி ஏற்று அவர் இஸ்ரவேலின் ராஜாவா உட்கார்ந்து இருக்கும் போது முதல் ஒரு வழக்கு அந்த சாலமோனுடைய கொலு மண்டபத்திலே வருகிறது. அது என்ன வழக்குன்னா, 2 பெண்கள் என்று சொல்லப்பட்ட 2 ஸ்திரீகள் அங்கு வருகிறார்கள். 2 பேர்ல ஒரு ஸ்திரீயின் கையில தான் அங்கு குழந்தை இருக்கிறது, இன்னொரு ஸ்திரீயின் கையிலே குழந்தை இல்லை. ஆனா 2 பேரும் சொல்லுகிறார்கள், இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய குழந்தை. அதுல உண்மை என்னவென்றால், அங்க நீதிமானாய் வாழ்ந்த ஒரு ஸ்திரீயையும் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீதான் யாரோ, அந்த பிள்ளையை பெற்ற உண்மையான தாய். அவள் குடல் கொதிக்கிறது, வயிறு வேகிறது, மனம் பதறுகிறது, எனக்கு குழந்தை வேண்டும் என்று. ஆனால் தன் குழந்தையை கொன்று போட்ட ஒரு பொய்க்கார ஸ்திரீ அவளும் அங்கே இருக்கிறார். இப்ப கவனிக்கணும், ஒரு கட்டம் வரும்போது ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொல்லுகிறார். அந்த பிள்ளையை 2ஆய் வெட்டி போட சொல்லுகிறார். வெட்டி ஆளுக்கு பாதியை பிரித்து கொடுக்க விரும்புகிறார். அப்பதான் அந்த பிள்ளையை பெற்ற உண்மையுள்ள தாய் என்ன செய்கிறாள், வயிற்றிலும் மார்பிலும் அடித்து கொண்டு அவள் சொல்ற, எனக்கு பிள்ளையே வேண்டாம், இந்த பிள்ளையை பெற்றது நான் தான், பிள்ளை பெற்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு, பிள்ளை இல்லாட்டி பரவாயில்ல, தயவு செய்து பிள்ளையை கொன்றாதீங்க, பிள்ளையை வெட்டிடாதீங்க, அதற்கு பதில் பொய் சொல்லுகிற அந்த பெண்ணிட்டே கொடுத்துருங்க. இங்கதான் இந்த பெண் யாரா நீதிமான் என்று காண்பிக்கிறார். அவள்தான் முறைப்படி பிள்ளை பெற்றாள். அந்த பிள்ளைய பால் கொடுத்து காப்பாற்றி இருக்கிறாள், பாதுகாத்து இருக்கிறாள். ஆனால் இவள் உறங்கின நேரத்துல பொய்யான ஸ்திரீ தூக்கி. இப்போ இந்த பெற்றெடுத்த தாய் பாருங்க, அந்த பிள்ளை எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா பிள்ளைக்கு உயிர் வேணும்னு சொல்லி அதை தானமாய் கொடுக்க பார்க்கிறோம். இவ்வாறு இந்த இடத்துல அந்த உண்மையான பிள்ளையை பெற்றெடுத்த அந்த ஸ்திரீ ஒரு பாக்கியவன், அவள் ஒரு நீதிமானுக்கு ஒப்பானவள். ஆனா அவளுக்கு வந்த துன்பத்தை பாருங்க, தாம் பெற்ற பிள்ளையே தானே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். தாம் பெற்ற பிள்ளை, ஓ சோத்திரம், கத்த நிலைமை, தான் வளர்க்க முடியாத ஒரு கட்டாயம். தான் பிள்ளை பெற்று இருந்தும் அந்த பிள்ளையை தானே கொலை செய்து விட்டால் என்று பழி சுமத்தப்பட்ட ஒரு நிர்பந்தம். இப்ப இந்த துன்பம் யாருக்கு வருகிறது? பிறண்டு படுத்து குழந்தையை கொன்ற அந்த ஸ்திரீக்கு துன்பம் வரல. ஒரு கழித்து படுத்திருந்து பிள்ளையை பாதுகாத்த, ஓ சோத்திர, பிள்ளை உயிரோடு வைத்திருந்த ஸ்திரீக்கு தான் துன்பம். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அவை எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். இன்றைக்கு தேவ செய்தியை காப்பாற்றுகிறார். யாரை காப்பாற்றுகிறார்? நீதிமானை போல வாழ்கிற ஸ்திரீகளையும் நீதிமானாகவே வாழ்கிற புருஷர்களையும் ஆண்களையும் அவர் காப்பாற்றுகிறார். இந்த முதலாவது நீதிமானை அவர் காப்பாற்றுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? நமக்கு எந்த உபத்திரமோ, எந்த பறிகொடுத்தல், எவ்வளவு பெரிய இழப்புகள் எது வந்தாலும், அந்த துன்பங்கள் அநேகமாய் நம்மை சூழ்ந்து வந்தாலும் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. அறிந்து கொண்ட சத்தியத்தை விட்டு பின்வாங்க கூடாது. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு மனம் திரும்புதலை விட்டுவிடக் கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது.
அவர்கள்தான் நீதிமானுக்கு சமானமானவர்கள். அந்த ஒரு நீதிமானின் சந்ததியிலே, நீதிமானின் குடும்பத்திலே உங்களையும் என்னையும் சேர்ப்பது தேவனுடைய அலாதி பிரியம், தேவனுடைய விருப்பம். ஆனால் நீங்க உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கொஞ்சம் ஆராய்ந்து சோதித்து பாருங்க. நீங்க இந்த நீதிமான்களுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்களா? நீதிமான்களுடைய அந்த வரிசையில இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களுக்கென்றே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் 16 பேருடைய பெயர்கள் அங்கு நீதிமான், அந்த சோத்திரம் விசுவாச வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் நீதிமானுக்காகவே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் இருக்குது. நீதிமொழிகள் புஸ்தகத்துல சில அதிகாரங்கள் இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் கர்த்தர் இந்த நீதிமானுக்கு என்று ஒரு வரிசையை வைத்திருக்கிறார். செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த நீதிமானுடைய பட்டியலில் உங்க பெயர் இருக்கிறதா என்பதை பாருங்க. அதற்கென்று ஜீவ புஸ்தகத்தை காண்பியும் நான் பார்க்கணும், ஞாபக சக்தி புஸ்தகத்தை எனக்கு காண்பினா பார்க்கணும் என்பதல்ல. நாம் நீதிமான்களுடைய பட்டியலில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய நடக்கையே சொல்லிக் கொடுத்து விடும், நம்முடைய ஜீவியமே சொல்லிக் கொடுத்து விடும், நம்முடைய வாழ்க்கையே சொல்லிக் கொடுத்து விடும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஒரு கிட்டத்தட்ட 5 நட்சத்திர கிரேட் உள்ள ஒரு மிகப்பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல தங்குவதற்கு ஒரு நாளைக்கு ரூம் வாடகை மட்டுமே ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய். ரூம் வாடகை மட்டுமே ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய். அதை தவிர அங்க மதிய உணவு, இரவு உணவு இருக்கிறது, அதெல்லாம் தனி செலவு. அங்க இருக்கிற வசதிகள் வேற ஏதாவது பயன்படுத்தினா அது ஒரு தனி செலவு. இந்த ஹோட்டல்ல தங்குவதற்காக ஒரு தேவ பிள்ளை அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறார். அது பிரம்மாண்டமான 5 நட்சத்திர ஹோட்டல் அல்லவா? அதனால ஒரு கெஸ்ட் வர்றாங்க, ரூம் புக் பண்ணவங்க உள்ள வர்றாங்கனால அவங்க வரும்போதே அந்த ஹோட்டல்ல இருக்கிற நிறைய ஒர்க்கர்ஸ் வெல்கம் பண்ணுவதற்காக வெளியில வந்து நிற்பாங்க. அவங்களே ஒரு 10 பேர் 15 பேர் நிற்பாங்க. உங்க கார் அந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே அப்படி எல்லாம் சல்யூட் அடிப்பாங்க. அப்புறம் எந்த பக்கம் போகணும், கார் போகணும் கையை காட்டுவாங்க. அப்புறம் போய் எங்க கார் நிக்கணும்னு சொல்லி அங்க ஒரு ஆளு டிப்டாப்பா உடவுணைந்து அப்படி நின்று இங்கே நிப்பாட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அங்க டிரைவர் முதற்கொண்டு அந்த ரூம்ல தங்க போற கஸ்டமருக்கு கீழே இறங்கிட்டாக்கா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டிரைவரே வந்து கார் எடுத்து போயிடுவார். அவரே கொண்டு போய் அங்க உள்ள தங்கிட்டு நீங்க எந்த ரூமுக்கு போகணுமோ அந்த ரூமுக்கு உங்க திங்ஸ் எல்லாம் தானாவே வந்துடும். இப்ப இந்த ஹோட்டல்ல தங்குறதுக்கு ஒரு விசுவாச சகோதரர், ஒரு தெய்வ மனுஷன் அங்க போகிறார். நான் சொன்னபடியே நல்ல வரவேற்பு, சொத்துறோம் நல்ல மரியாதை, அப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ், அப்புறம் சொத்துறோம் சிவப்பு கம்பள வரவேற்பு, அறைக்குள் அழைத்து சென்று எதை எப்படி பயன்படுத்த சொல்லிக் கொடுத்தல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஆரம்பத்திலிருந்து பார்த்த அந்த விசுவாச சகோதரன் பார்க்கிறார். இவரோடு கூட இதெல்லாம் உதவி செய்வதற்காக வந்த ஒரு 4-5 பேர்ல ஒரு மனுஷனுடைய நடக்க மட்டும் வித்தியாசமா இருந்தது. அவரும் அந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கிறார். அவருடைய பேச்சு, அப்புறம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்மைலிங், அவருடைய ஃபேஸ் எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் எல்லா சோத்திரங்கள் விட்டுட்டு அவங்கவுங்க சொல்ல வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் போயாச்சு. அங்கே அந்த அறை முழுவதும் எல்லாமே லேப்டாப்ல தான், அந்த ஒரு டேப்ல தான் கண்ட்ரோல். டோர் ஓபன் பண்ணா கை வச்சு திறக்க முடியாது. ஒரு பட்டன் அமுக்குனாக்கா டேப்ல இருக்க ஒரு பட்டன் அமுக்குனா டோர் ஓபன் ஆகும். அப்புறம் இன்னொரு பட்டன் டோர் க்ளோஸ் ஆகும். இப்ப இவருக்கு ஆசை, இந்த இவ்வளவு பேர் நம்மளை ரிசீவ் பண்ணாங்க, அதுல ஒரு மனுஷனுடைய நடக்க மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு, அது யாரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த உடனே அங்க சொத்துறோம் ரூபாய் அழைக்கிறார். அடுத்த கரெக்டா இவர் எதிர்பார்த்த அந்த மனுஷனே வந்த உடனே அங்க ரூம்ல தங்குன அந்த மனுஷன் கேட்கிறார், உங்க பேர் என்ன? அப்படியா, சரி நீங்க எங்க சர்ச்சுக்கு புரியலாம்? ஆமா.
அப்படி எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கீங்க? அப்ப அவர் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் யோசேப். நான் இந்த குறிப்பிட்ட சபைக்கு போயிட்டு இருக்கேன், இவ்வளவு காலமா போயிட்டு இருக்கேன், நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு மற்ற நேரத்துல ஊழியத்தை செய்யறேன். அப்போ அந்த தங்க போன மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னாக்கா அப்போ அந்த மனுஷன் சொல்லுகிறான், நீங்க இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கறீங்க, ஆனா நான் வந்ததுல இருந்து பார்க்கிறேன், உங்க மேல ஒரு நீதிமானுக்குரிய அபிஷேகம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு நீதிமானுக்குரிய அபிஷேகம் உங்க மேல இருக்குன்னு சொன்ன. அப்ப நல்லா கவனிக்கணும், நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் வந்தாலும் அந்த துன்பத்துக்கு மத்தியிலே நீதிமான் எங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்னா மற்றவர்களை விட வித்தியாசமானதா இருக்கும். மற்றவருடைய பேச்சு, மற்றவருடைய வாழ்க்கை, மற்றவருடைய தராதரத்துக்கு விட நீதிமானுடைய செய்கையும் கிரியைகளும் வித்தியாசமா இருக்கும். அவர்களை பார்த்தாலே அவர்களுடைய தேவனால் பயன்படுத்தப்படுகிற நீதிமான் என்பதை தெரிந்து கொள்ளணும். இந்த செய்தியை கேட்கிற மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, அதனாலதான் ஆரம்பத்திலேயே கேட்டு உங்க பெயர் பட்டியல் நீதிமானுடைய வரிசையில் இருக்கிறதா? நீதிமானுடைய வரிசையில் உங்கள் பெயர் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டி எந்த வரிசையில நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பொதுவாகவே நமக்கு வருகிற துன்பங்களை தான் அதிகமா சொல்லுவோம், ஆனா நன்மையை நம்ம பேசுறது கிடையாது. நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் வந்தாலும் அதற்கு மத்தியிலும் தான் கனி கொடுக்கிற ஒரு மனுஷன் என்பதை அவர்கள் காண்பிப்பார்கள். ஒரு காலத்துல பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்திரீகள், பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். பெண்கள் என்று சொன்னா நல்ல வயதிலே மூத்தவர்கள், கிட்டத்தட்ட 30, 35, 40 வயதுக்குட்பட்டவர்கள். அவர்கள் நல்ல பருவம் அடைந்தவர்கள், அனுபவம் அடைந்தவர்கள், வயதிலே மிஞ்சினவர்கள். ஆனா அவங்க வீடுகளுக்கு போனாக்கா அவங்களுடைய ஒவ்வொரு விதமான அசைவும் ஒரு விதமான தெய்வ பயத்தை கொண்டு வரும். அவங்க அவருடைய 2 கைய கூப்பி சிரித்த முகத்தோடு சந்தோஷமாய் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அல்லது ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாங்க. நீதிமான் அல்லாத ஸ்திரீகள் சொல்லுகிற ஸ்தோத்திரத்துக்கும் நீதிமானை போல இருக்கிற ஸ்திரீகள் சொல்லுகிற ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதிமானை போல வாழ்கிற ஸ்திரீகள் சொல்ற ஸ்தோத்திரம் எப்படி தெரியுமா இருக்கும்? தரையில ஊத்துன எண்ணெய மாதிரி இருக்கும். நீதிமான் அல்லாத ஸ்திரீகளா இருக்கிறவர்கள் சொல்லுகிற ஸ்தோத்திரம் எப்படி தெரியுமா இருக்கும்? தரையில ஊத்தின தண்ணீரை போல இருக்கும். ஏன்னாக்கா நீங்க கொஞ்சம் ஒரு எண்ணெய் பாட்டில எடுத்து தரையில அப்படி லைட்டா ஊத்துங்க பார்ப்போம். எண்ணெய ஊத்துனாக்கா அது ஊத்துன இடத்துல செதறாது, பல இடத்துல தெரிக்காது, அந்த இடத்துல அப்படியே பொட்டு போல அல்லது அப்படியே ஒரு குமிழ் போல அங்கே நிற்கும். அதுதான் எண்ணெய். ஆனா ஒரு தண்ணீரை எடுத்து அதே உயரத்துல கொஞ்சம் ஊத்துங்க, அந்த தண்ணீர் தெரிக்கும், எங்கும் செதறும், பல இடத்துல பொட்டு 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 தண்ணி பட்ட அடையாளம் தெரியும். இப்ப நீதிமான் இல்லாத ஸ்திரீகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறோம், அவங்கள பாக்குறோம், நம்மளை வரவேற்கிறாங்கன்னாக்கா அவங்க சொல்ற ஸ்தோத்திரம் பட 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 படன்னு இருக்கும், ரொம்ப வேகமா இருக்கு. இந்த பக்கம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, அந்த பக்கம் வேகமா போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த நீதிமானுக்குரிய ஜீவியம் ஜீவிக்கிற அந்த ஸ்திரீகள் ஸ்தோத்திரம் சொல்லுது பாருங்க, ஒரு 2 கைகளை எடுத்து கூப்பி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சிரிச்ச முகமா நிதானமா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நாம் என்ன சொல்ல போறோம் அப்படின்றத அவங்க கண்கள் எதிர்பார்க்கும். வந்தவர் என்ன சொல்றாரு, ஐயா என்ன சொல்றாரு, பிரதர் என்ன சொல்றாரு, இதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அந்த சகோதரி எந்த பட்டியல்ல இருக்கிறார்கள் என்று. இதை நான் சொல்லுவது 100லே ஒரே ஒரு அடையாளம்.
இதை போல நல்ல அடையாளம் உங்க ஜீவியத்துல இருக்குதா என்பதை பாருங்க. ஓ, கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். இந்த நீதிமானை போல வாழ்கிற ஸ்திரீகள் உள்ள வீட்டில நாம் ஜெபத்துக்கோ விசிட்டிங்கோ பார்ப்பதற்கோ அல்லது அவர்கள் அழைத்தோ நம்ம போனாக்கா அந்த சகோதரிகள் எந்த இடத்துல போனாலும் வந்தாலும் அவர்கள் இருக்கிற இடமெல்லாம் ஒரு நல்ல மகிமை அசைவாடுவதை பார்க்க. இப்படிப்பட்ட நீதிமானுக்குரிய அடையாளத்தை உடைய ஸ்திரீ வேதத்திலே சொல்லணும் அப்படின்னாக்கா, நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த புத்தியுள்ள ஸ்திரியை தான் சொல்ல வேண்டும். எனக்கன்பான தேவச்சனமே, தேவன் சோத்திரம் காப்பாற்றுகிறார். யாரை காப்பாற்றுகிறார்? நீதிமான்களை காப்பாற்றுகிறார். நான் சொன்ன சாலமோனுடைய அரண்மனையிலே அந்த 2 ஸ்திரீகள், அதுல உண்மையான ஸ்திரீ சொல்லிடுறான், அந்த பிள்ளை சோத்திரம் அவளுக்கே கொடுத்துருங்க, அவள் வளர்த்தால் போதும். சாலமோன் பார்த்தான், இவள்தான் உண்மையான தாய் என்று சொல்லி அந்த குழந்தையை பெற்றெடுத்து உண்மையான தாய்க்கு கொடுத்தான். அதனால அந்த குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த பெற்றெடுத்த வயிற்றினுடைய குமுறல் கேட்கப்பட்டது. அந்த தாயாரும் காப்பாற்றப்பட்டார். அப்ப தேவன் காப்பாற்றுகிறார். குழந்தையையும் காப்பாற்றுவார், உண்மையுள்ள ஸ்திரீகளையும் காப்பாற்றுவார். இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு அன்பின் வேண்டுகோள், ஆண்டவரே என்னை இந்த நீதிமான் பட்டியலில் சேர்த்து விடு. என் நடக்கையும் என் சுபாவமும் என் செய்கையும் நீதிமானுக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். தயவு செய்து அந்த கிருபையை எனக்கு தாரும் என்று கேளுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த சாலமோன் காலத்தில் சொல்லப்பட்ட உண்மையுள்ள அந்த ஸ்திரியாய் உங்களை மாற்றுவார். புத்தியுள்ள ஸ்திரியாய் உங்களை மாற்றுவார். உங்கள் துன்பங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். வேதனைகள் சஞ்சலங்கள் இல்லாமல் மறைந்து போகும். இந்த இரவிலே உங்களை காப்பாற்றுகிற தேவன் உங்க பட்சத்திலே இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்க பட்சத்திலே இருக்கிறார். இந்த சங்கீதம் 34:20 வசனம் சொல்கிறபடி அவர் காப்பாற்றுகிறார். உங்களையும் கர்த்தர் காப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். முதலாவது நீதிமான்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்று பார்த்து, இரண்டாவதாக ஆண்டவர் யாரை காப்பாற்றுகிறார்? பரதேசிகளை காப்பாற்றுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 146ஆம் சங்கீதம் 9வது வசனம், சங்கீதம் 146:9 வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வசனம் இவ்விதமாய் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். வாசிக்கிறேன், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஆம், இரண்டாவதாக தேவன் யாரை காப்பாற்றுகிறார்? பரதேசிகளை காப்பாற்றுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பரதேசிகளை, ஆம் எனக்கன்பான தேவச்சனமே, பரதேசி என்று சொன்னா சிலருக்கு மூக்குக்கு மேலையும் கோபம் வரும், கண்ணு விழிக்கு மேலையும் கோபம் வரும். நீ என்ன வார்த்தை சொல்லிட்ட? என்னை பார்த்து பரதேசின்னு சொல்லிட்டியே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? நானா பரதேசியா? நான் ஊரா சுத்துறேனா? நானா ரவுடியா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலையிறேனா? எங்க பார்த்து பரதேசின்னு சொல்லிட்டியே. இந்த பரதேசி என்ற வார்த்தையின் சரியான தத்துவமும் பரதேசி என்கிற வார்த்தையின் சரியான அர்த்தமும் தெரியாததுனால அந்த பரதேசி என்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தையாக நினைக்கிற பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். வேதத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பரதேசி என்றுதான் சொன்னார்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தா, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் கர்த்தர் சொல்றார். அப்போ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு சுதந்திர பரதேசியின் வாழ்க்கை. அதே போல லோத்துவை பார்த்தும் பரதேசின் தான் சொன்னாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. அப்போ ஆபிரகாமும் பரதேசிதான், லோத்தும் பரதேசிதான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் யாரை காப்பாற்றுகிறார்? பரதேசியை காப்பாற்றுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க, ரொம்ப தெளிவா அந்த வார்த்தை சொல்லுது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அல்லேலூயா. இங்கு கர்த்தர் நல்லவே. யாக்கோபுக்கும் பரதேசி என்கிற பெயரை பார்க்கும். அப்ப பரதேசி என்பது கெட்ட வார்த்தை கிடையாது. பரதேசி என்பது ஒரு கீழ்த்தர வார்த்தையும் கிடையாது. இந்த பரதேசிகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பரதேசிகளுக்கு தான் தேவன் ராஜ்யத்தையே வைத்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிச்சாக்கா, 1 பேதுரு 1:17 சொல்லுது, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிற வரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்க பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்க பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே தெரிந்த சுத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நீங்களும் நானும் யார் தெரியுமா? இந்த பூமியிலே சஞ்சரிக்கிறவர்கள். அதனால நமக்கு பேர் என்ன தெரியுமா? பரதேசி. பரதேசி. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த செய்தியை பேசுகிற நான், அவர் பரதேசியை காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகிற சத்தியத்தை சொல்லுவதில் நான் வெட்கப்படவே இல்லை. ஏன்னாக்கா அதையும் சொல்லுறேன். இன்றைக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன், இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிற நானே ஒரு பரதேசி தான். அதுல உண்மையான சுத்தமான பரதேசி. பரதேசின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஊர் விட்டு ஊர் போனவர்கள், வழி வழியாய் நடந்து தெரிந்தவர்கள், பல இடங்களுக்கு அலைந்து தெரிகிறவர்கள், தங்குவதற்கு இடமில்லாதவர்கள், சொந்த பூமி சொந்த ஜனம் இல்லாதவர்கள், எந்த நேரத்திலும் அவர்கள் எங்கும் விரட்டப்படலாம், துரத்தப்படலாம். இப்படியெல்லாம் அடைமொழி கொண்டவர்கள் தான் பரதேசி. அதன்படி இந்த செய்தியை பேசுகிற என் வாழ்க்கை கூட, நான் கூட ஒரு விதத்துல பரதேசின்னு சொல்ல மாட்டேன், எல்லா விதத்திலும் பரதேசி தான். நானும் ஊராய் சுத்தினவன், எல்லா பட்டணங்கள் தோறும் நடந்து தெரிந்தவன், பல மாநிலங்களுக்கு கடந்து போனவன், தங்குறதுக்கு இடம் இல்லாதிருந்தேன், புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாதிருந்தேன், உடுத்துவதற்கு உடை இல்லாமல் அரை நிர்வாணியை விட முக்கால் நிர்வாணியாயிருந்த காலங்கள் அநேகம். ஐயோ, கொடுமையில கொடுமை, பசி கொடுமை, ஆகாரம் இல்லாமல் மாத கணக்காய் வருட கணக்காய் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. இப்படியெல்லாம் எல்லாத்தை இழந்து ஊராக பட்டணமாக பல தெருக்களிலே அலைந்து திரிந்து நடந்து அரை நிர்வாணியும் முக்கால் நிர்வாணியுமா இருந்த என்னை தான்
ஆண்டவர் தெரிந்தெடுத்து எஸ்எஸ்கே சாமுவேல் என்கிற வேதாகம பெயரை கொடுத்து, ஓ நான் சொல்கிறேன், உன்னை அபிஷேகிக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியை கொடுத்து, உன்னை ஞானத்தினால் நிரப்புகிறேன் என்று சொல்லி வேதாகம அறிவை கொடுத்து, நீ என்னுடைய தாசன் என்று சொல்லி என்னை ஊழியக்காரனா மாற்றி உனக்கு ஒரு மந்தையை தருகிற ஒரு கூட்டத்தை கொடுத்து இன்றைக்கு பிரபோதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி இருக்கு. அப்போ அந்த தேவன் என்னை காப்பாற்றினான். நான் எல்லாத்தையும் இழந்தேன், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாக்கா நான் ஒரு அந்நியன், நான் ஒரு கிறிஸ்துவைக்கு சத்தியத்துக்கு விரோதி. ஏன்னாக்கா நான் எல்லாத்தையும் இழந்தது உண்மைதான், ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சு அதனால் முன்னால் வந்துவிட்டேன், முன்னேறிட்டேன் சொல்லுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் இன்றைக்கு நல்லா இருப்பதற்கும் நல்லா உடுத்துவதற்கும் முன்னேறினதற்கும் ஒரே ஒரு உண்மையான காரணம், உண்மையான ஆதாரம் என்னன்னா, இத சங்கீதம் 34:20 காப்பாற்றுகிறார். ஓ சங்கீதம் 146:9 பரதேசிகளை காப்பாற்றுகிறார். அவர் என்னை காப்பாற்றினார், அதனால இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறது. அவர் என்னை காப்பாற்றினார், அதனால இன்றைக்கு தீர்க்கதரிசி என்கிற ஆவியின் ஒரு பட்டயத்தை ஆண்டு கொடுத்திருக்கு. அவர் என்னை காப்பாற்றினார், அதனால இன்றைக்கு இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை ரயில் விபத்துக்கள் எனக்கு நடந்தது, எத்தனை முறை பேருந்து விபத்துக்கள் எனக்கு நடந்தது, எத்தனையோ விசை ஒரு வேன் நிறைய அடியாட்களை வைத்து என்னை கொலை செய்வதற்காக நான் கூட்டம் நடத்துற இடத்துக்கே வந்து சூழ்ந்து விட்டார்கள். ஆனா கர்த்தர் காப்பாற்றினார். அப்புறம் ஒரு கிராம ஊழியத்தை செஞ்சுட்டு திரும்பும் போது இவன் கிராமத்தின் எல்லையை தாண்டக்கூடாது, உள்ளே நுழையறதுக்கு முன்னாடி முடிச்சிடும் சொல்லி கிராமத்து சாலையில அந்த பக்கமும் இந்த பக்கமும் கூட்டமா மறைஞ்சிருந்து கொடும் ஆயுதங்களோடு காத்திருந்தாங்க. ஆனா அதே கொடும் ஆயுதம் தரித்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஒன்றும் அறியாமல் அந்த கிராமத்திற்கு நுழைந்து ஊழியத்தை முடித்து திரும்பவும் சுதந்திரத்தோடு வெளியே வந்தேன். அங்கேயும் கர்த்தர் காப்பாற்றினார். அப்புறம் தற்கொலை செய்ய போன இடத்துல கர்த்தர் காப்பாற்றி, நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு போதும் என்று அங்கே காப்பாற்றினார். அப்புறம் நிறைய பணப்பிரச்சனையில் அகப்பட்டு சிக்கி தவித்த போது அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். என்னை தேவன் காப்பாற்றின விதங்களுக்கு அளவே கிடையாது, எண்ணிக்கையும் கிடையாது. ஆனா அது எல்லாத்தை விட கர்த்தர் நல்லவன். சொல்கிறோம், 3 விதமான காப்பாற்றுதலை என் ஜீவியத்திலே கர்த்தர் கொடுத்து. முதலாவது என்னன்னாக்கா, என்னுடைய மனைவி அந்த கிருபையினாலே அவர்கள் 2வது குழந்தையை பெற்றெடுப்பதற்காக நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறார். அப்போ அவர்கள் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறார். அங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாக்கா அவங்க கை கால்ல பயங்கர வலி, புழுவா துடிக்கிறார்கள். கார் இறக்க முடியல. டாக்டர் காருக்குள்ளே செக் பண்றாங்க, நர்ஸ் வச்சு அங்க ஸ்ட்ரெச்சரை வச்சு தூக்கிட்டு போடலாம் பாக்குறாங்க. ஆனா ஒண்ணும் செய்ய முடியல. அங்க டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்தா உடம்பு முழுவதும் வயலட் கலர்ல, கத்திரிப்பு கலர்ல உடம்பு மாறிடுச்சு. உடம்பு முழுவதுமே சாதாரண உடம்பு இல்ல, கத்திரிப்பு கலர்ல மாறிடுச்சு. அந்த தோலெல்லாம் கத்திரிப்பு கலர் ஆயிடுச்சு. கை கால் வீங்கிருச்சு, வயிறு நல்லா ஊதிருச்சு, அவங்க முகமெல்லாம் மாறிடுச்சு. அந்த பிரீத்திங், மூச்சு விடுகிற தன்மை குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க சாவ போறாங்க. அப்பதான் டாக்டர் உடனே கூப்பிட்டு, ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டு என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, பாஸ்டர் நீங்களா, இது என்ன நடக்குது, என்ன நடந்து உங்களுக்கு தெரியாதான்னு. எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு அவங்க சொன்னாங்க. வயிற்றுல குழந்தை இறந்துருச்சு. குழந்தை இறந்து 3 நாள் ஆயிடுச்சு. அதோட பிளட் எல்லாம் வெளியே வந்துருச்சு. பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால இப்ப இவங்க உடம்பு வயலட் கலர்ல மாறிடுச்சு. இப்ப அதனால உடம்பு முழுக்க விஷம் தான் இருக்கு. விஷம் தவிர ஒண்ணுமே இல்லை. ஏன் உள்ள குழந்தை இறந்துருச்சு. அடுத்து இன்னும் கரெக்டா ஒரு 2 மணி நேரத்துல இவங்க இறந்துருவாங்க, காப்பாற்ற முடியாது அப்படின்னு. என்ன செய்வது?
அந்த நேரத்துல சிவகாசியிலே இந்த மருத்துவமனையிலே சுவர்புறமா திரும்பி எசேக்கியா ராஜா முட்டி முட்டி அழுதை போல அறிக்கையிட்டு ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். எப்படியாவது என் மனைவியை காப்பாற்ற வேண்டும், நான் என்ன தவறு செய்தாலும் சொல்லுனப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் கொடுத்த ஊழியத்துக்கும் நான் கொடுத்த ஊருக்கும் நீ திரும்பி போ, அப்ப நான் உன் மனைவியை காப்பாற்றுகிறேன். உடனே ஒப்பு கொடுத்தேன். நான் இருந்தது தேனியில, கர்த்தர் ஊழியம் செய்ய சொன்னது விருதுநகர்ல. நான் தேனியிலிருந்து உடனே விருதுநகர் போறேன்னு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து அழுது அறிக்கையிட்டு பாருங்க. பின்னால் ஒருத்தர் முதுகு தட்டுனாங்க. கவலைப்பட வேண்டாம், சோத்துறோம், அந்த காருக்குள்ளேயே குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை இறந்துருச்சு, ஆனா அவங்க மனைவி உயிர் தப்பிட்டாங்க, ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. பெரிய ஒரு அற்புதம். ஆம், அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார். இரண்டாவது விசை காப்பாற்றுறது என்ன தெரியுமா? நான் சோத்திரம், நான் என் மனைவி பிள்ளைகள் மூத்த மகன் எல்லாரும் வீட்டுல இருக்கிறோம். வீட்டுல இருக்கும்போது பயங்கரமான சோதரம், கர்த்தர் நல்லவன் சோதரம். வீட்டுல இருக்கிறோம். அப்போ உட்காந்து ஜோ பண்ணிட்டாங்க, ஒரு 3-4 பேர் ஜோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ முன்னாடி ஆபீஸ் ரூம்ல ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு பக்கத்துல ஹால்ல நிறைய ஜனங்க வர்றது போறது, ஒரே சத்தம். அப்போ என்னோட ஜெபிக்கிற ஒரு ஆபீசர் அவர் சொல்றாரு, பாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க, ஜெபத்தை நிப்பாட்டுங்க, யாரோ ஆட்கள் உள்ள வர்றாங்க போறாங்க ஓடிட்டு இருக்காங்க, ஏதோ பயங்கர சத்தம் இருக்கு, போய் எட்டி பாருங்க. சரின்னு சொல்லி ஜெபத்தை நிப்பாட்டி போய் எட்டி பார்த்தாக்கா, வீட்டுக்கு பின்னாடி மோட்டார் போடும் போது அந்த பைப் தண்ணி வருகிற பைப் திரும்பிடுச்சு. திரும்பின உடனே என் மூத்த மகன் எபிசான்றப்ப இந்த பைப்பை திருப்பி இருக்காரு. திருப்பின வேகத்துல அந்த மோட்டார்ல ஓடி கொண்டிருந்த அந்த எத்தனையோ வாட்ஸ் கரண்ட் அவரை சுத்துருவான் பிடிச்சிருச்சு. கரண்ட் பிடிச்ச உடனே இவர் பைப்பை விட முடியல, கரண்ட் இவர் விடல, சோத்துருவோம். அந்த இடத்துல அப்படியே கர்த்தர் நல்லவே கீமூச்சு மேமூச்சு வாங்க சோத்துருவோம். பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை ஓடி வந்து தம்பின்னு பிடிச்சு இழுக்க, அவ மேல கரண்ட் பாய, அப்புறம் அவ இழுத்த வேகத்துல அவ கீழே விழ, அவளுக்கு மேல போய் மகன் விழ. அந்த செய்தி எனக்கு வர, நான் ஓடி போய் பாக்குறேன். ஜனங்கள்லாம் சோத்திரம் வந்துட்டாங்க, சத்தத்தை கேட்டு வந்துட்டாங்க. எங்கும் ஒரே நிசத்தம், மார்பிள் அடிச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க, தூக்குங்கன்றாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. கடைசியில என்னோடு கூட ஜெபிக்க வந்த ஆபீசர், ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் சீனியர் ஆபீசர், அவர் உடனே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு உள்ள கூட்ட ஆளு தூக்கிட்டு போங்கட்டாரு. நடந்த சம்பவம் பார்த்தாக்கா, அந்த கரண்ட் அடிச்ச வேகத்துல சோத்துரும் கீழ்த்தாடை மேல போயிடுச்சு, மேல்தாடை வாய்க்கு உள்ள போயிடுச்சு, கண்ணு முனியெல்லாம் சோத்து வெளியே வந்துருச்சு. உடம்புல நாடி நரம்பு உயிர் நாடி இல்ல, சத்தம் இல்ல, அசைவு இல்லை. கடைசி அந்த சிபிஆர் டெஸ்ட் கொடுத்து அவர் சொல்லிட்டாரு, அவர் சாரி பாஸ்டர், ஒன்னும் இல்லை, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு டெத் பாடியா தான் தூக்கிட்டு ஹால்ல போட்டோம். அங்க நிறைய சகோதரிகள், ஆண்கள், பெண்கள் சுத்தி நிக்கிறாங்க. என் மனைவி கத்தி துடிச்சு அழுதுட்டு இருக்கிறான். அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம், இந்த நேரத்துல இப்படியாவது காப்பாற்றணும். அப்போ அந்த சுத்தி எல்லாம் நின்று கதறி அழுதுட்டு இருக்கும் போது அந்த டெத் பாடி என் மகன் பக்கத்துல முழங்கால் போட்டு கத்தி சத்தமிட்டு, ஆண்டவரே, ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ளவர், அவர் காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்வது, இப்போது மகனை காப்பாற்றும் என்று சொல்லி முழங்காலில் நின்று எல்லாருக்கும் முன்பாக சத்தமிட்டு ஜெபித்து அவர் இருதயத்துல கையை வைத்து, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உயிரோடு வா என்று சொன்னதுதான் தாமதம். தும்மி கண்களை திறந்து மகன் விழுத்து பார்த்தார். அவர்தான் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறார். அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார். இது எங்க ஊழியத்தில் நடந்த 2வது காப்பாற்றுது. முதலாவது என் மனைவி மறித்த அவளை கர்த்தர் காப்பாற்றினார். 2வது மகனை மறித்த அவனை என் கையினாலேயே கர்த்தர் உயிரோடு காப்பாற்றினார். 3வது எங்க ஊழியத்தில் நடந்த ஒரு பொறாமையின் சம்பவம். ஒரு குடும்பம் வந்தது, அவர்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. நாங்க சாப்பிட்றது, உடுத்துறது, வீட்டுக்கு ஆட்கள் வர்றது, இன்டர்வியூ வச்சு அவங்கள கேள்வி கேட்டா வேலைக்கு ஆள் எடுக்கிறது, ஆபீஸ் ஸ்டாப் போறது, இதெல்லாம் பார்த்துட்டு போனவங்க பயங்கர பொறாமையும் வன்மையில் எழும்பினது. அவங்க போய் என்ன பண்ணினார்கள் என்று தெரியாது. அதற்கு பின்பு ஊழியத்துல மிகப்பெரிய ஒரு அடி நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 1 வருடம், சரியாய் 1 வருடம் எந்த ஊழியம் கிடையாது, எந்த மீட்டிங்ஸ் கிடையாது, வீட்டு கூட்டங்கள் கிடையாது, நற்செய்தி பெருவிழாக்கள் கிடையாது,
வெளி அழைப்புகள் கிடையாது. நாங்க நடத்துற செவ்வாய்க்கிழமை கூட்டங்கள் அது நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு. இவ்வளவுக்கு நாங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், 2-3 ஆபீஸ் ஸ்டாஃப் இருந்தாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் நிறைய மாதந்தோறும் ஊழியக்காரர்கள் தர்மம் பண்றோம், அதை கொடுக்கணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தாதான் குடும்பத்தை நடத்த முடியும். ஆனா ஒரு மாசத்துக்கு. ஆனா நல்லா கவனிக்க, ஒரு வருஷமா எந்த மணி ஆர்டர் கிடையாது. அன்னைக்கு ஜிபே போன்பே எல்லாம் கிடையாது, அந்த காலத்துல மணி ஆர்டர் கிடையாது, யாரும் நேரடிய காணிக்க கிடையாது. ஆனாலும் பாருங்க, எப்படியோ கர்த்தர் எங்களை காப்பாற்றினா. ஒரு நாள் சாயங்காலத்துல வழக்கத்தின்படி ஈசாக்கு சாயங்காலத்துல தியானம் பண்ண மாதிரி நான் அப்படியே பைபாஸ் ரோட்ல ஜெபிக்க போயிட்டேன். போகும்போது ஒரு 5:30 மணி 6 மணி இருக்கும். திடீர்னு ஒரு போதகர் போன் பண்ணார். பாஸ்டர் எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், வீட்டுலதான் இருக்கேன். இல்லையே, நான் வீட்டுல தானே இருக்கேன், நீங்க இல்லையேனாரு. சாரி பாஸ்டர், நான் பைபாஸ்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வர்றேன்ட்டு வேகமா ஓடினேன். ஓடி போய் இந்த போதகர் வேற கன்வென்ஷன் போனவர் அங்க என்னை பார்க்க வந்தார். வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆக விரும்பினவர், அவரும் அவர் குழுவினரோ பாத்ரூம் போயிட்டு டாய்லெட் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போக வந்தவர்கள். இது அவர்கிட்ட சொன்ன, இன்னைக்கு நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு. அவர் ஜோம் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னார், 1 வருட காலமா உங்களுக்கு எந்த நன்மையும் கிருபையும் இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னார், இது இப்பொழுதே கதவு திறக்கப்படுது, இன்னைக்கே உங்க நன்மை சேமம் வருதுன்னு கர்த்தர் சொல்றாரு சொல்லி ஜெபத்தை முடிச்சிட்டார். அவர் ஜெபம் பண்ணி ஆமேன் முடிக்கிறாரு. வீட்டுல இருக்க லேண்ட்லைன் போன் அடிக்குது. எடுத்து கேட்டாக்க 3 நாள் கன்வென்ஷன் வந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, 1 வருஷமா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, பாலுக்கு வழி கிடையாது, உடுத்த உடைக்கு வழி கிடையாது, வீட்டு வாடகை கொடுக்க வழி கிடையாது, காணிக்கைக்கு வழி கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா அந்த 1 வருஷ காலம் எந்த விதத்துல கர்த்தர் நடத்தினார் என்பது எங்க கண்களுக்கு ஆச்சரியம். பரிசுத்தாவிக்கும்பா சொல்றேன், இவ்வளவு தரித்திரியமும் இவ்வளவு கஷ்டம் இருந்தும் எங்கேயுமே ஊழியம் இல்லாத போதும் யார்ட்டையும் கடன் வாங்கல, எங்கேயும் கைமாற்று வாங்கல, வட்டிக்கு வாங்கல. அந்த 1 வருஷம் ஆண்டவரே எங்களை காப்பாற்றி, அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார், நீதிமான்களை காப்பாற்றுகிறவர். 2வது பரதேசிகளை காப்பாற்று. இன்னைக்கு நான் சொல்லுவேன், ரெவரண்ட் சொல்லலாம், பாஸ்டர் சொல்லலாம், ஐயான்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். யார் என்னை என்ன பட்டம் கொடுத்து உயர்த்தி பேசினாலோ தேவனுடைய வேதத்துக்கு முன்பாக நான் ஒரு பரதேசி. ஏனென்றால் யாரோ என்னை காப்பாற்றி நான் வாழவில்லை, கர்த்தரே காப்பாற்றுகிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு விசுவாச தேவச்சனமே, உங்களுக்கு ஒரு சவாலை நான் வைக்கிறேன். விசுவாச வாழ்க்கைய வாழ பழகுங்க. விசுவாச வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ கொஞ்சம் விசுவாசத்துல வாழ்றதுக்கு நீங்க அர்ப்பணிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல அது சுலகில் படைக்கப்பட்ட தானியத்தை போலதான் வேதனையா இருக்கும். ஆனா கொஞ்ச நாட்கள் கடந்துட்டா அந்த விசுவாச வாழ்க்கை போல ஒரு மகிமை வேற எதுலையுமே இருக்காது, வேற எதுலையும் இருக்கு. அதனால அவர் காப்பாற்றுகிறார், நீதிமான்களை காப்பாற்றுகிறார். 2வது பரதேசிகளை காப்பாற்றுகிறார். கடைசியாக 3வதாக தேவன் யாரை காப்பாற்றுகிறார்? ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 2:8 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். 8வது வசனம். அவன் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். 3வதாக தேவன் யாரை காப்பாற்றுகிறார்? பரிசுத்தவான்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் தெருவுல போகிற வருகிற எல்லாரையும் காக்கிறவர் அல்ல. அவர் முதலாவது நீதிமான்களை காக்கிறவர், 2வது பரதேசிகளை காக்கிறவர்,
மூன்றாவது பரிசுத்தவான்களை காக்க. இந்த பரிசுத்தவான்களை குறித்து வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 28வது வசனம். சங்கீதம் 37:28 சொல்லுது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். இந்த பரிசுத்தவான்கள் என்றால் யார் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:28 சொல்லுகிறது, நியாயத்தை அவர் விரும்புகிறவர். ஒரு உண்மை தெரியுமாங்க, ஒரு பரிசுத்தவானோ ஒரு பரிசுத்தவாட்டியோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் எடக்கு மடக்கா பேசுங்க, மாத்தி மாத்தி பேசுங்க, இல்லாட்டி ஒளறி கொளறி பேசுங்க, இல்லாட்டி தப்பு தப்பா பேசுங்க, நீங்க எப்படி பேசினாலும் அவங்க வாயில வர்ற பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? நியாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க. நியாயம்தான் அவர்களுக்கு பேச தெரியும், நியாயத்தை மட்டும்தான் அவர்களால் பேச முடியும், நியாயத்தை அல்லாமல் அவர்கள் வாயிலிருந்து பேச்சு வராது. அதுக்கு பேர் தான் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்றால் இன்றைக்கு தவறான ஒரு கண்ணோட்டம், தவறான ஒரு உபதேசம். வெள்ளை சட்டை போடணும், வெள்ளை பேண்ட் போடணும், மூக்குக்கு கீழே மீச வைக்க கூடாது, உதட்டுக்கு கீழே தாடி வைக்க கூடாது, கர்த்தர் நல்லவை பெண்கள்கிட்ட பேசிடக்கூடாது, ஆண்கள்கிட்ட உறவாடக்கூடாது, கர்த்தர் நல்லவை இன்னும் என்னென்னமோ சில சுய திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதை சொல்லிட்டு இவங்க பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அடிக்கடி யோசிப்பேன், சில ஊழியக்காரர்கள் பார்த்தாக்கா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கிறாங்க, ஆனா அவங்க மூலமா நடக்கிற கிரியைகள் ஏறோம். அப்ப பரிசுத்தவான்கள் என்றால் யாரையா? நியாயத்தை பேசுகிறவர். நியாயம், நியாயம் என்றால் என்ன அடையாளம் தெரியுமா? நியாயத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, நியாயத்தையோ கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நியாயம் என்பது நல்ல ஒரு தராசுக்கு சமமானது. ஒரு நல்ல தராசு என்பது பொருளை வைத்த உடனே அந்த முள் நடு மையத்தில் நிற்கும். அது ஏட்டிக்கு புட்டியான கணக்கு சொல்லாது. ஒரு தராசு எப்படி நியாயமோ அதே போலதான் இந்த பரிசுத்தவான்கள் நியாயத்தை பேசுகிறவர்கள், மனசாட்சிக்கு பயந்ததை பேசுகிறவர்கள், அநியாயத்தை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அநியாயத்துக்கு அவர் அவர்கள் இடம் கொடுக்கிறதும் கிடையாது. கர்த்தர் நல்லவை. அதனாலதான் ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்னிடத்தில் கூட்டுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 50 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 50:5 சொல்லுகிறது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். பரிசுத்தவான்களை விட்டு ஆண்டவர் இருக்கிறது கிடையாது. அவர்களை விட்டு விட்டு ஒரு தனியே இருப்பது கிடையாது. என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். நான் இருக்கிற இடத்துல பரிசுத்தவான் இருக்கணும், பரிசுத்தவாட்டி இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அப்படிதான் கர்த்தர் பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். அவர்கள் ஆத்துமாவுக்கு இடுக்கண் வந்தாலும் அவர் காப்பாற்றுவார், சரீரத்துக்கு உபத்திரம் வந்தாலும் காப்பாற்றுவார், ஆவிக்கு கண்ணி வந்தாலும் அவர் காப்பாற்றுவார். பரிசுத்தவான்களை காக்கிறவர் கர்த்தர். அப்போ இந்த சங்கீதம் 34:20 படி அவர் காப்பாற்றுகிறார். முதலாவதாக நீதிமான்களை காப்பாற்றுகிறார், இரண்டாவது பரதேசிகளை காப்பாற்றுகிறார், மூன்றாவது பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். ஏற்கனவே நான் சொன்னதை போல நீதிமொழிகள் 29:10 படி செம்மையானவர்களையும் காப்பாற்றுகிறவர். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற
அருமையான தேவச்சனமே, கடைசியா ஒரு அறைகூவல் விட்டு நான் முடிக்கிறேன். தயவு செய்து உங்க ஜீவியத்தை இந்த நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி ஒரு செம்மையான ஜீவியத்தை ஜீவிக்க பழகு. செம்மையான ஒரு நடக்க பழகுங்க. உங்கள் நிமித்தம் தேவனும் குற்றம் சாட்டப்படக்கூடாது. உங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கும் இடரல் வந்துடக்கூடாது. உங்களை பார்த்தாலே இவர்கள் செம்மையானவர்கள், நியாயமாய் பேசுகிறவர்கள், நீதியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த ஒரு சாட்சி நமக்கு கண்டிப்பாய் வேணும். அப்படி இருந்தா தேவன் உங்கள் சரீரத்தை காப்பார், உங்கள் ஆவியை காப்பார், உங்கள் ஆத்மாவை காப்பார். உங்களையே காத்து அவரையோ என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற வார்த்தையின்படி அவர் உங்களை சேர்த்து உங்களை அவரோடு வைத்துக் கொள்வார். ஆனபடியினால் தேவன் உங்களை காப்பாராக, உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை காப்பாராக. உங்கள் எல்லாரையும் நீதிமான்களாய் மாற்றட்டும், பரதேசிகளாய் மாற்றட்டும், பரிசுத்தவான்களாய் மாற்றட்டும், செம்மையானவர்களாய் மாற்றட்டும். கர்த்தர் நல்லவே. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. நாளைக்கு நமக்கு ஜெயிப்பவர்களின் ஜெபம் இருக்கிறது. பகல் 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிவடையும். அது ரொம்ப தீர்க்க தரிசனங்களோடும் கிருபையுள்ள வசனங்களோடும் ஆவியானவருடைய நிறைவோடு நான் அந்த கூட்டத்துக்கு உபவாசத்தோடு வர இருக்கிறேன். உபவாசத்தோடே வந்து கூட்டத்தை நடத்த இருக்கிறேன். நீங்களும் வாருங்கள். தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் ஆயத்தப்படுத்துங்க. 2 மணிக்கு முன்பாக நாளைக்கு வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமம் காப்பாற்றுகிறவரே ஐயா, நாம் ஜெபிப்போம். நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தை தியானிக்க வைத்தீர். ஆண்டவரே, நல்ல அந்த ஜெயிப்பவர்கள் ஜெபத்துக்காக அருமையான ஒரு ஜெபத்தை நடத்த வைத்தீர். முக்கியமான அறிவிப்புகளை கேட்க வைத்தீர். எல்லாவற்றை விட சங்கீதம் 34:20 காப்பாற்றுகிறார் என்ற வரிசையில நீ நீதிமான்களை காப்பாற்றுகிறவர், பரதேசிகளை காப்பாற்றுகிறவர், பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறவர், செம்மையானவர்களை காப்பாற்றுகிறவர் என்கிற 4 அடுக்கு சத்தியத்தை கத்தை வழங்க காட்டினி. இரவில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தாரும், அயர்ந்த நித்திரை தாரும், கன நித்திரை தாரும். கெட்ட சொப்பனங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், இரவு படுக்கையிலே சண்டை சத்துறவுகள், மனக்கசப்புகள், கண்களில் வருகிற கண்ணீர், தேவையில்லாத துக்கம், அது இரவு நேரத்தில் உள்ளாகிற பயம், இது எதுவுமே உடைய பிள்ளைகளை அண்டாதபடி தொடாதபடி நல்ல அமைதியை தாரும். திவ்ய கிருபையினால் நிரப்பும், தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பும். அன்பும் ஆண்டவரே தெய்வீக சிந்தையும் உண்டாகட்டும். நடுநிசையில் எழும்பி உடைய பிள்ளைகள் ஜெபிக்க உதவி செய்யும். என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும், என்னை ஒரு பரதேசியாய் மாற்றும், என்னை ஒரு பரிசுத்தவாட்டியாய் மாற்றும் என்று இரவில் எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். நாளை காலையில் இவர் உயிரோடு எழுந்து ஜீவனுள்ள ஒரு தேசத்துல கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கட்டுங்க தாவே. நாளைக்கு மத்தியானம் இருக்கிற ஜெயிப்பவர்களின் ஜெபத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து ஆவிக்குள்ளாக்கும், அபிஷேகத்துக்குள்ளாக்கும், விடுதலைக்குள்ளாக்கும் நீரை எழுந்தருளுவீராக. தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென், ஆமென்.